As a cricket fan, everyone expect these twos come back in field. So already knows. I say who's is that is Rohit Sharma and Virat Kohli. So these two guys are come back to field after so many months to face against Australia in ODI series. So பார்த்தீங்கன்னா இந்தியா vs ஆஸ்திரேலியா ODI series and T20 சீரீஸ்க்கான ஸ்குவாட்ஸ் வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன ரோஹித் சர்மா விராட் கோலி இஸ் பேக் டு ஃபீல்ட் ஆஃப்டர் ஒரு 8 மந்த்ஸ்க்கு அப்புறம். ஒரு ஐபிஎல்க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா 2 பேருமே பெருசாக ஒரு கிரியேட்டிங் ஃபீல்டில் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு கேப்க்கு அப்புறம் 2 பேரும் ரிட்டர்ன்ஸ். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் ஒன் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இஸ் நாட் லீட் த சைட் இன் ஓடிஐ. ஸோ சுப்மன் கில்லை வந்து கேப்டனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்னு ஸோ ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக. ஸோ ஒரு ஆஸ் ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸாக யாருக்காக அந்த உண்மையே சரி. ஏன்னா ஒரு பெரிய ஒரு 2024 வந்து ஒரு T20 வேர்ல்ட் கப் அந்த அட் த சேம் டைம் ஒரு 10 மந்த்ஸ் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின், அதுவும் ரெண்டுமே பார்த்து ஒரு அன்பீட்டனாக வந்து இந்தியன் டீமை வந்து லீட் பண்ணி இது 2 சாம்பியன்ஷிப் அடிக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி தான். அண்ட் அட் த சேம் டைம் அவரோட பேட்டிங்கும் கூட. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் தான் இருந்திருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் அஜித் அகர்கர் சொன்ன இன்னொரு பாயிண்ட், மேபி ரோஹித் சர்மா விராட் கோலி 2027 வேர்ல்ட் கப்புக்கு வந்து லைக் இது இல்லைங்கிற மாதிரி ஒரு ப்ரையாரிட்டி இல்லைங்கிற மாதிரியான ஒரு வேர்டும் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் நம்ம வந்து இந்த ஒரு இதில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ என்ன நடக்குது நம்ம ஜஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த ஸ்குவாட்ஸை பார்த்துருவோமே. ஸோ ஃபஸ்ட் ஓடிஐ ஸ்குவாடுக்கு வந்துடுவோமே. ஸோ ஆல்ரெடி சொன்ன ரோஹித் சர்மா விராட் கோலி இஸ் பேக். ரோஹித் சர்மா இஸ் நாட் லீட் த சைட். ஸோ சுப்மன் கில் தான் லீட் பண்ண போகிறாரு. அதர் பிளேஸ் யார் இப்போ ஒரு ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்திக் பாண்டியா எக்ஸ்பெக்ட் பண்ணது மாதிரி ஐ திங்க் ஏஷியா கப்பில் இன்ஜூர்னால ஹர்திக் பாண்டியா இஸ் நாட் பார்ட் இன் திஸ் ஸ்குவாட். ஸோ அவர் போய் ஒரு நிதிஷ் ரெட்டி எடுத்துருக்காங்க, ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் வைஸ் கேப்டன். அண்ட் தென் ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அர்ஷித் ராணா, அஷ்தீப் சிங், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. ஸோ ஜஸ்பிரித் பும்ரா இஸ் நாட் பிளே பார்ட் இன் ஓடிஐ பிகாஸ் இப்போ வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் நடக்கிறதுனால டெஸ்ட் சீரீஸில் ஆடுறதுனால பும்ரா வந்து மேபி நாட் பார்ட் இன் ஸ்குவாடாக இருக்கலாம். அண்ட் தென் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல். ஸோ இவங்கெல்லாம் பார்ட்டாக இருக்காங்க. ஸோ இதில் ஒரு மெயின் ஒரு விக்கெட் கீப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து KL ராகுல் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி விக்கெட் கீப்பராக இருக்கிறாரு. ஏன்னா ரிஷப் பண்ட் அந்த இங்கிலாந்து சீரீஸ் அந்த இன்ஜுரினால ஸ்டில் நாட் ரெக்கவர்ட் ஃப்ரம் இன்ஜுரி. ஸோ KL ராகுல் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி விக்கெட் கீப்பர். ஸோ பேக்கப் விக்கெட் கீப்பர் த்ருவ் ஜுரல் எடுத்திருக்காங்க. அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்குவாட் இருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு அவர் பிளேயிங்கில் வந்து சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம ஜஸ்ட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஹர்திக் பாண்டியா ஒரு நிதிஷ் ரெட்டி வந்திருக்காரு. ஸோ அதான் ஒரு ஆடட் இது இந்த ஒரு ஸ்குவாட் ஓடிஐ ஸ்குவாட் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படியே T20 ஸ்குவாடுக்கு வருவோமே. T20 ஸ்குவாட் ஆல்மோஸ்ட் ஏஷியா கப்பில் ஆடின பிளேயர்ஸ் தான் ஆல்மோஸ்ட் இதுலேயும் ஆடுறாங்க. ஸோ ஒரு ஃபியூ சேஞ்சஸ் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா நிதிஷ் ரெட்டி ஆடுறாரு. அந்த சேம் டைம் வாஷிங்டன் ஒரு ஆடட் இதுவாக இருக்கார். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சேஞ்சஸ்ன்னு எதுவுமே இல்லை இந்த ஒரு ஸ்குவாட் பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு எனக்கு ஆஸ் ஒரு கிரிக்கெட் ஃபேனாக எனக்கு ரோஹித் சர்மா விராட் கோலியோட கம்பேக் ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு கொடுத்தாலும் பட் அட் த சேம் டைம் ரோஹித் சர்மா இஸ் நாட் த லீட் த சைடுங்கும்போது கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. பிகாஸ் ஆஃப் த கேப்டன்சி அந்த இது கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா கொடுக்குது. பட் அட் த சேம் டைம் சுப்மன் கில்லுக்கு வந்து ஒரு லாங் ப்ரையாரிட்டி இந்தியன் டீம் பார்க்குறாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அண்ட் தென் ரோஹித் சர்மா விராட் கோலி ஆடுவாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ அதுக்கெல்லாம் நமக்கு என்ன சொல்கிறது ஒரு அப்கமிங் டேஸில் நமக்கு எல்லாத்துக்குமான ஒரு ஆன்சர்ஸ் தெரியும். அண்ட் அட் த சேம் டைம் ரோஹித் சர்மா விராட் கோலி ஓடிஐ ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்க போகுதுங்கிறது அவங்க இந்த ஒரு சீரீஸில் பர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. அதர்வைஸ் எதனால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கைஸ்.